இங்கே பாருங்க, இன்றைக்கி நெய்வேத்தியம் வந்து இது புட்டு, அரிசி மாவு புட்டு. இதில் முந்திரி வந்து கரிஞ்சு போச்சு, கொஞ்சம் தீஞ்சு போயிடுது, அதை வறுத்து போட்டிருக்கு. அப்புறம் வந்து இது வந்து இன்றைக்கி பருப்பு அரிசி சாதம் தான். பருப்பு அரிசியும் வேக வச்சுட்டு அதை வந்து நம்ம கடுகு பச்சை மிளகா எல்லாம் தாளிச்சு கொட்டி கருவேப்பிலை பெருங்காயம்லாம் போட்டு தாளிச்சு கொட்டி சாதம், மஞ்சள் பொங்கல் சாதம். இது வந்து நிலக்கடலை சுண்டல் வெள்ளிக்கிழமைக்கு. யார் இப்போ தான் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிறா வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டேன்னா சப்ஸ்கிரைப் காட்டும். அதை டச் பண்ணலாம், ஒரு பெல் காட்டும். அதை டச் பண்ணலாம், ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை டச் பண்ணலாம், என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் ஆகிடும். என்னுடைய வீடியோ பூரா உங்களுக்கு டக்கு டக்குன்னு நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன பிரசாதம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி 5ஆம் நாள் பிரசாதம் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறனால வந்து அம்பாளுக்கு வந்து புட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இங்கே வந்து நான் வந்து ஒரே டம்ளர் அரிசி எடுத்துட்டு நல்லா களைஞ்சிட்டு ஒரு வடியை போட்டு துணியில் ஒரு அரை மணி நேரம் உணர்த்தி விட்டு எடுத்து இது நல்லா வறுத்து இப்படி நம்ம திருவாரக்களிக்கு கலர்ற மாதிரி நல்லா வறுத்துட்டு அந்த மாதிரி ப்ரௌனாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுட்டுருக்கேன். சும்மா நைஸ் குரணையாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்காது. இப்போ இதை வந்து நம்ம இங்கே வெந்நீர் வச்சுட்டுருக்கேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி எவ்வளோ தேவையோ அதை பார்த்துன்னு தான் விடணும். அதுக்கு நான் தண்ணியில் உப்பு போடலை, நான் வந்து இந்த மஞ்சள் பொடி போடலை. நான் வந்து இந்த மாவுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு சிட்டியை உப்பு போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அதை விட்டு பிசைஞ்சுக்கலாம். சும்மா ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம், ஒரு முத்து கொதி வந்தால் போதும். ஏன்னா வேக வைக்கணும் வெந்நீர். இதில் வந்து பாருங்கள் தண்ணி போட்டுருக்கேன் இட்லி பானையில். இதில் ஆவியில் வேக்காட்டில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம், அந்த உப்பையும் மஞ்சள் பொடியும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம், நிறைய விடக்கூடாது, பார்த்து விட்டுக்கலாம். ஒரு சில அரிசி வந்து நிறையா தண்ணி இழுக்கும், ஒரு சில அரிசி வந்து தண்ணி கம்மியாக தான் இழுக்கும். அதே மாதிரி உங்களோட வேற மாதிரி பேசுறது இதெல்லாம் அலுவலகத்தில் இருந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. என் வழி தனி வழி, நான் நேர்மையா இருக்கேன், நான் உண்மையா இருக்கேன், யாருக்கும் நான் எந்த கெடுதலும் பண்ணல அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டீங்கல்ல, அதே இன்னைக்கு சொல்லிட்டு நீங்க பயணிக்கிறீங்க. அலுவலகத்திலையும் மரியாதை போடுங்க. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் ரொம்ப அற்புதமா இருக்குது, எல்லாமே சாதிச்சு காட்டுவீங்க. முத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உறவு பரவாயில்ல, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் என்னுடைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு முறை அழுது விடு, சோகம் குறையும். ஒரு முறை ஓட கத்திடு, அப்ப கோபம் குறையும். ஒரு முறை புன்னகையாக பூத்திரு, உங்களுடைய வாரம் குறையும். ஒரு முறை விலகியிரு, நேசம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில அரிசி தண்ணி இழுக்கும், ஒரு சில அரிசி தண்ணியை இழுக்காது. இது நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் போட்டுருக்கேன், பச்சரிசி. நான் வந்து ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கணும். எத்தனையோ மனபாரங்கள்லாம் நமக்கு இருக்குது, ஆனால் அந்த பாரங்களை நம்ம சுமந்து இருக்க. இதோ பாருங்க, இதுதான் வந்து இதோட பக்குவம் வந்து இப்படி பிடிச்சோம்னா
இப்படி நிற்கணும், இப்படி ஊற்றோம்னா அப்படியே உதிர்ந்துடணும். அதுதான் பக்குவம் போடுறதுக்கு வெந்நீர். இந்த பாருங்கள், மஞ்சப்பொடி உப்பும் போட்டு நல்லா பெசரின்னு இருக்கேன். இதை வந்து நம்ம வேக்காட்டில் வைக்கணும். பாருங்க, ஒரு துணி எடுத்து இதில் அப்படி போட்டுருவோம் நாம. வெறும் நிறத்தை பயன்படுத்துங்க. நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இது இப்படி நல்லா அப்படி மூட்டை கட்டிக்கோங்க. மூட்டை கட்டி இதில் வேக்காட்டில் அப்படி வச்சலாம், இட்லி பானையில். பக்கத்தில் தான் இருக்கிறாரு, பழக்கப்பட்டவர் தான் இருக்கிறாரு, பாசமானவராக தான் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அருகில் இருப்பவர்களை நம்பி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. எதிர்த்தாமல் இருக்கிறவங்களை கூட ஒரு வகையில் நம்பிடலாம். ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் இருக்கட்டும் நல்லா. அதிகமாகிட்டே அப்புறம் பார்க்கலாம் வெந்தாட்டு. நாம் அதுக்குள்ளே வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். இது பாருங்க, இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டுட்டேன். அதுக்கே வந்து 3/4 டம்ளர் வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து கொஞ்சம் தண்ணியை கரைச்சிக்கலாம். வெள்ளத்தை நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். வெள்ளத்தை கரைச்சுண்டா போதும். கரைச்சுண்டு வடிகட்டணும். அதுக்கப்புறம் பாகு வந்து நல்லா தக்காளி பழ பாகு, டங்கு பழ பாகு வரணும். அதனால் கரைச்சி வடிகட்டிடுவோம் வெள்ளத்தை. இது கரையட்டும், நம்ம வடிகட்டின்ட்டு காட்டுறேன். இதோ வெள்ளம் கரைஞ்சிடுது. வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம். இதுலயே நம்ம விட்டுக்கலாம் வெள்ளத்தை. அலம்பியாச்சு கிண்ணத்தை. நல்லா தக்காளி பழ பாகு வரணும். டங்குன்னு அடிச்சா விடணும், அந்த மாதிரி பாகு வரணும். தனலாபாதிபதிகள் 5ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் குருவால் பார்க்கப்படுவதால் இது ஒரு நல்லது. கடகராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுகிறது. செவ்வாயோடு இணைந்து சந்திரமங்கல யோகம். இது ஆகட்டும், காட்டுறேன். இதை பாருங்க, ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இது எடுத்து பார்த்தாலும் தெரியும் வெந்தது எப்படின்னு. இப்போதைக்கு இது ஆஃப் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆகிடுது. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறினாட்டு இதில் எடுத்து இந்த தாம்பாளத்தில் கொட்டிட்டு பாத்திரத்தில் கொட்டி நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். அப்படி ரொம்ப இதாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மிக்சியில் போட்டிங்கன்னா, விப்பரில் போட்டிங்கன்னா 2 ஓட்டு விட்டிங்கன்னா உதிர ஆகிடும். ஒவ்வொன்றா காட்டுறேன், ப்ராசஸ் காட்டுறேன். நல்லா சூடாக இருக்கு பாருங்க, அப்படியே உதிருது பாருங்க. இதான் வெந்துருத்துன்னு அர்த்தம். நீங்களா இப்படி வருது, அதனால் வெந்துருத்துன்னு அர்த்தம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். எடுத்து இந்த இதில் கொட்டின்றலாம். இந்த பேசினில் கொட்டின்ட்டு நம்ம நல்லா உருத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், இப்படி திறந்துருட்டோம், ஆறட்டும். பாருங்க, இதை அப்படியே போட்டுடலாம். இப்படி விட்டிங்கன்னா அப்படியே உதிர்ந்துடும். இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா இதில் நான் ஈரத்துணி பண்ணலை, அப்படி இருந்துமே இதில் ஒட்டின்னு இருக்கு. இப்படி தேய்ச்சிங்கன்னா அப்படியே உதிர்ந்துடும்.
அப்படி பண்ணேன்னா அப்படியே உதிர்ந்துரும் பாருங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சேன்னா கொஞ்சம் மிக்சியில் போட்டு விப்பரில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா உடனே இந்த ஒத்தொத்தையாக மாவு மாவாக ஆகிடும். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். அப்படி இது பாருங்கள், இது ஆகையா ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். சுடுறது கொஞ்சம் ஆறாட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டால் அந்த விப்பரில் போட்டால் 2 சுற்றுச்சுனா இதாகிடும். நம்ம அதுக்குள்ளே வந்து இதை தேங்காயை கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வறுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, 2-3 நாள் இருந்தால் கூட உங்களுக்கு கெடாது. தேங்காய் கொஞ்சம் வறுத்துக்கலாம். அப்படி 2-3 நாளைக்கு இருந்தால் கூட கெடாது. ஏன்னா நீங்கள் வறுக்காது போட்டிங்கன்னா அன்னைக்கே சாப்பிட்றணும். கொஞ்சம் தேங்காய் வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேங்காய். வறுத்து நம்ம அதில் போட்டுடலாம். தேங்காயை நல்லா வறுத்துட்டிங்கன்னு வைங்க, பயமே இல்லை. 2 நாள் இருந்தால் கூட நம்ம பாட்டுக்கு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இதுனா வறுக்காது போட்டிங்கன்னா ஊசி போய்டும், ஒரு மாதிரி ஆகிடும். உடனே சாப்பிட்றணும். நல்லா கொஞ்சம் கலர் லைட்டாக மாறட்டும். அப்போ தான் வந்து அந்த மாய்ச்சரெல்லாம் போகும், ஈரப்பசையெல்லாம் போகும், மாய்ச்சரைசிங் போகும். இந்த மாய்ச்சர் போனாலே உங்களுக்கு கெட்டு போகாது. ட்ரை ஆகிடுச்சுன்னா தேங்காய் உங்களுக்கு ஊசி போகாது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து அம்பாளுக்கு வந்து புட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ நம்மளாம் வந்து பொண்ணு பெரியவளானா நம்ம புட்டு பண்ணி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. போகிறோம். இப்போ இந்த வெல்லத்தை வைக்கலாம். நம்மளெல்லாம் வந்து தக்காளி பழமாக உருட்டி பார்க்கணும். தக்காளி பழ பாகு வந்தோடனே நம்ம வந்து இது பண்ணிடணும் அந்த வெல்லத்தை. இதை எடுத்து இதில் கொட்டிக்கணும். இதை கொஞ்சம் நான் கொஞ்சம் மிக்சியில் போட்டு இதில் பண்ணிட்டு வரேன். மிக்சியில் போட்டு இந்த கட்டியெல்லாம் விப்பரில் போட்டு வரேன். இந்த 1-2 சின்ன சின்ன கட்டியெல்லாம் அப்படியே இதாகிடும், உடஞ்சிரும். போட்டு வரேன். பாருங்கள், இந்த தேங்காய் இதில் போட்டுடலாம். பாருங்கள், நான் விப்பரில் போட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி உதுராக இருக்குது. இதோ பாருங்கள் எப்படி உதுராக இருக்குது பாருங்கள். அந்த கட்டியெல்லாம் இதாகி நல்லா விப்பரில் போட்டு 2 ஓட்டு ஓட்டிட்டு வந்துட்டேன். இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த பாகு விட்டோம்னா கெட்டி ஆகிடும். அப்புறம் ஆற நம்ம கொத்தத்தையாக இந்த மாதிரி ஆகிடும். தேங்காய் போட்டுக்கிறேன்.
இப்போ பார்க்கலாம் பாருங்க. இதை விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இன்னும் கொஞ்சம் இருக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தக்காளி பழமாக உருட்ட வரணும். பார்த்தீங்களா, தெரியறதா? இந்த மாதிரி தக்காளி பழமாக உருட்ட வரணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் எடுத்து கொட்டின்றலாம். நாம் வச்ச பாகு சரியாக இருக்கும். நான் வச்சது முதல்ல இப்படி தான் இருக்கும். பயந்துக்காதீங்கோ, அது இப்படி இருக்கேன்னு. நேரம் ஆக 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 அப்படியே இப்படி உதுருதுருவாக ஆகிடும். 1 மணி நேரம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உதிர்ந்துடும். பார்த்தீங்களா, அது இப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இன்னும் 1 மணி நேரம் ஆக 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 அப்படியே ஒத்தையே ஆகிடும். நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த மஞ்சள் பொங்கல்னு சாதமும் பருப்பும் வந்து வேக வச்சு தான் இன்னைக்கு நைவேத்தியம், மகா நைவேத்தியத்துக்கு வந்து துவரம் பருப்பும் சாதமும். நான் வந்து இது சின்ன கப்பால் இதால் வந்து 1 கப்பு இன்றைக்கி வந்து சாதமும் துவரம் பருப்பும் அரிசியும் துவரம் பருப்பும் போட்டு தான் இன்றைக்கி மஞ்சள் பொங்கல்னு போட்டிருக்கேன் 5ஆவது நாள். அதுக்கு நான் வந்து இந்த கப்பால் 1 கப்பு பச்சரிசியும் 1/2 கப்பு துவரம் பருப்பும் எடுத்துன்னு இருக்கேன். இது பாருங்க, வேக வச்சுட்டேன். இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வேணால் வெந்நீர் வச்சு கொஞ்சம் விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப கின்னுன்னு இருக்கிறதுனால ஒரு சின்ன கிண்ணத்தில் வெந்நீர் வச்சு விட்டுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு ஆக்கு கருவேப்பிலை எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு தாளித்து கொட்டிக்கிறதுக்கு நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். தாளித்து கொட்டிக்கு இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம்.
ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சம் இலகிக்கும். ஒரு புக்கு வந்து எங்ககிட்ட இருக்குது. மாமியார் வந்து மகா பெரியவாட்டியே கேட்டு வாங்கிட்டு இருக்கா. ஒரு புக்கு வந்து கொடுங்கன்னு அவள் வந்து பிரசாதம்லாம் போடுவா, அதில் அனுப்பியிருக்கா. என்னென்ன பூஜை பண்ணணும் எப்படின்னா அந்த புக்கில் வந்து இன்றைக்கி 5ஆம் நாள் வந்து இன்றைக்கி மஞ்சள் பொங்கல் போட்டிருக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் வந்து நிலக்கடலை சுண்டல் தான் வச்சுருக்கேன். நிலக்கடலை சுண்டல் தான் நேற்றே ஊற போட்டுட்டேன் நிலக்கடலையை. இப்போ அதை வச்சுருக்கேன் சுண்டலுக்கு. இதை முடிச்சுட்டு அதையும் பண்ணிடலாம். விசில் வரட்ட குக்கரில் வச்சுருக்கேன். இதை விட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம், ஏன்னா ரொம்ப கின்னுன்னு இருக்குது. இன்னும் நாம் பூஜை பண்ணிட்டு வர ஸ்லோகம் படித்து லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சுருக்குள்ள இன்னும் கின்னுன்னு ஆகிடும் நைவேத்தியத்துக்கு. கடுகு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுடுறேன். இதுக்கு எண்ணெய் விட்டால் நல்லா இருக்காது பருப்பு சாதத்துக்கு, அதான் நெய் விட்டுருக்கேன் தாளிச்சு கொட்டை. ஒரே ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் பொடி. இதை விட்டுடலாம். சுண்டலாக காட்டுறேன். இதை பாருங்கள், நிலக்கடலை சுண்டலுக்கு வேக வச்சு வடித்து வச்சுட்டுருக்கேன். நிலக்கடலையை இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு நிலக்கடலை போட்டிருக்கேன். அதுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பார்லியில். கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். இதில் வந்து தேங்காய், பச்சை மிளகா, உப்பு போட்டு ஒரு சதைச்சு வச்சுட்டுருக்கேன். அப்படியே சும்மா நம்ம விற்பறதை போட்டோம்னா சிதைக்கிறதுன்னு பேர். அதுக்கு தண்ணி விடாத. பொடியாக நறுக்கி தீச்சிட்டாரு. நாங்கள் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுறேன். கடுகு வெடிச்சிருத்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுறேன். பெருங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் போட்டுருந்தேன் பெருங்காயம். மஞ்சள் பொடி போட்டுட்டேன், 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். ரொம்ப போட்டுட்டா மஞ்சள் வாசனை அடிக்கும். இதை போட்டுக்கலாம். தேங்காய்,
பச்சை மிளகாயை நம்ம சிதைச்சதை போட்டுக்கலாம்.